ஹாய் வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோடய ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டை ஒரு vlog-ஆ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ளேஸ் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அந்த ப்ளேஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா அருவிக்கரை வந்து சூஸ் பண்ணோம். அது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ். நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் எங்ககிட்ட வந்துட்டு ஒரு பைக் இருந்துச்சு. ஸோ அதை வச்சும் ஒரு சின்ன ஷூட் எடுக்கலாம் அப்படின்னும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பைக்குக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியாட்டு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு ஒரு ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் வந்து நாங்கள் வியர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்வெட் ஷர்ட். இன்னொன்று வந்து என்ன நினச்சிருந்தோம்னா ஒரு ட்ரெஸ் வந்துட்டு டார்க் கலரில் போகும், இன்னொரு ட்ரெஸ் வந்து லைட் கலரில் போகலாம் அப்படின்ட்டு. அண்டு இன்னொன்று வந்து என்ன எங்களுக்கு தோணுச்சுன்னா பீச்சு சைடு வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் பேர் வந்து இந்த பீச் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளேஸ்லேயே வந்துட்டு நம்ம இந்த ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி திங்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த ஹேட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ வீட்டிலேருந்தே கிளம்பிட்டு போனோன்னா நல்லா ஸ்வெட் ஆகிரும்னு தெரியும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டஃபில் பேக்கில் நான் எனக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். லைக் ஒரு சின்ன கவரில் வந்துட்டு என்னென்னலாம் தேவை அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து 2 செட்டுமே வந்து நீட்டாக அயர்ன் பண்ணி அதில் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு கவர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுமே அப்படின்ட்டு. அண்டு கொஞ்சம் டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஒரு கிளிப் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா ரொம்ப காற்றுல ஹேர்லாம் வந்து பறக்கும் அப்படின்ட்டு ஒரு கிளிப்பு வந்து சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு டவல் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். எதுக்குன்னா வந்துட்டு அங்கே தண்ணி எல்லாம் இருக்கக்கூடிய பிளேஸ். ஸோ எதுக்காச்சும் டவல் தேவைப்படும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்டு டேடியும் வந்து என் கூட வந்திருந்தனால அவங்க வந்து குளிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கும் வந்து இந்த டவல் யூஸ்ஃபுல் ஆச்சு லாஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு சேஃப்டிக்கு ஒரு டவலும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கூடவே வந்துட்டு பர்ஃப்யூம் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் பர்ஃப்யூம் கூடவே வந்து ஒரு குட்டி பவுச்சில் வந்துட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து மெயினாக வந்து மேக்கப் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா ஃபேஸ் வந்து கொஞ்சமாவது ப்ரைட்டாக தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் மேக்கப் போடலாம் அப்படின்ட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்துகிட்டேன். அதில் வந்து லிப்ஸ்டிக், லிப் பாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் பர்ஃப்யூம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இங்கே வச்சே நான் அடிச்சுட்டு போயிட்டேன். அங்கே போய் ஒரு பாட்டிலை வந்து கொண்டு போய் அங்கே வச்சு அடிக்கிறத விட நம்ம இங்கே ட்ரெஸ்லேயே வந்து அடிச்சுட்டு போயிடலாம். அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் மிச்சமாகும் அப்படின்ட்டு நான் வந்து பர்ஃப்யூமை அந்த ட்ரெஸ்லேயே அடித்து நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். அண்ட் நாங்கள் போன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அருவிக்கரையில் வந்துட்டு ஒரு 4 o'clock போல் தான் இருக்கும். நாங்கள் அந்த டைம் தான் அங்கே போய் ரீச் ஆனோம். ஸோ அந்த டைம் தான் வந்துட்டு இந்த வெயிலெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ப்ளசண்ட்டான கிளைமேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். அண்ட் போகும்போது மழையும் பெஞ்சுது. நான் என்ன காஸ்ட்யூம் வந்து போட போகிறேன் அப்படின்னா ஒரு ஜீன் கூட வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஒரு ஸ்வெட் ஷர்ட். அண்டு ஷூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ஒரு ஒயிட் ஷூ மாதிரி. இன்னொரு ட்ரெஸ் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் க்ராப் டாப் அண்டு ஸ்கர்ட் வந்து ஜீனில் வந்து வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் வந்து இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு இந்த பவுச்சஸில் வந்துட்டு என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டது. ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சுகரோட ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் ஸ்வெட் வந்தாலும் அந்த ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்ட் ஆகும். ஸோ அதனாலே வந்துட்டு இந்த சுகர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு கேப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அது கன்னியாகுமரியில் அந்த கேப் வந்து வாங்கியிருந்தது. ஸோ அது யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மேபி நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்தளவு இது நல்லா இல்லை அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் எடுத்து மட்டும் வச்சுருந்தேன், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கையில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். லைக் நம்ம நார்மலாக வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது யாராச்சும் அம்பர்லா வச்சுருப்பாங்க, இல்லைனா ஹேட் வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் வித்தியாசமான திங்ஸ் வச்சு அதை வச்சு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஞாபகத்தில் சரி இந்த ஹேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு.
ஸோ நான் பிளேஸ் வந்து லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனிஷான ஒரு பிளேஸ், ஃபுல்லாவுமே ஒரு தண்ணி இருக்கக்கூடிய பிளேஸ். ஸோ நான் வந்துட்டு அந்த இடம் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், போய் பாருங்கள். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட, ஆனால் ரொம்ப வந்து வெளியே தெரியாத ஒரு பிளேஸ். ஸோ நல்லாயிருக்கும் அந்த பிளேஸ் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நாகர்கோயிலேருந்து இது கொஞ்சம் தூரமான ஒரு பிளேஸ் தான். 1.5 hours கிட்ட ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இறங்கி வந்து அந்த கடைக்கிட்ட ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போனோம். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கே போயிட்டு அருவிக்கரையில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ரீல்ஸ் மாதிரி இந்த மாதிரி குடி குடி ஷார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இதெல்லாமே வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கலன்னா ShiazLife அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் மேக்கப் போட்டு ஃபோட்டோஷூட் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன அருவிக்கரை பிளேஸ் வந்து இதுதான். நான் தனியாக வந்து இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு vlog வந்து ஷேர் பண்ணுறேன் இனி. பட் நான் அந்த டைம் வந்து எடுக்க முடியும், ஒரு ஃபுல் vlog-ஆ வந்து எடுக்க முடியல. ஸோ ஜஸ்ட் இந்த கிளிம்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பிளேஸ் வந்து இருக்குது. நம்ம இதுக்குள்ளே வந்து இறங்கி போய் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். Ready, ready, 1, 2, 3, go on, ready? Okay, nice, one more. Ready? Another smile, ready, 1, 2, 3, go again. Another smile. Face to face. Face to face. Okay. Ready? Smile on a casual. ரெண்டு பேரும் கேமரா பாருங்க, நல்ல ஸ்மைல், நல்ல ஸ்மைல். இப்போ நீங்கள் அந்த போஸ்டில் பார்த்தீங்களா, அதே மாதிரி உட்காருங்க, நோஸ் டச் பண்ணி. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி நாங்கள் வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணோம்னா ப்ளூ லீஃப் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்து தான். ஸோ அவங்க வந்துட்டு சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் அண்ட் கிளிக்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட கிளிக்ஸ் எல்லாமே. அண்ட் அதுக்கும் மிச்சமாட்டு வந்துட்டு அவங்க வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அந்த இடத்துல. ஃபோட்டோகிராஃபி இதுவெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு வந்துட்டு அவங்க வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து அவ்வளோத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களும் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். ஸோ அவங்க கூட வந்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. உண்மையை சொல்லப்போனால் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, ஒரு ஃபோட்டோ வீடியோகிராஃபி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் கொடுக்குறது நம்மளுக்கும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு இந்த ப்ளூ லீஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற இதுலேருந்து எனக்கு கிடச்சிது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நீங்களும் வந்துட்டு ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி ஆட்டு வந்து தேடுறீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ எங்களோட பேக்கேஜில் வந்துட்டு இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டை வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் எஸ், அவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து மாற்றிட்டு
அந்த அருவிக்கரையில் தான் வச்சு எடுக்கும். இது வந்து ஈவினிங் ஒரு 5:30 ஒரு 6 அந்த டைமில் இருக்கும். ஒரு சூப்பராட்டு ஒரு காமான ஒரு வெதராக இருந்துச்சு அந்த டைம். பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஒயிட் அண்ட் ஒரு லைட் கலர் மீன்ஸ் ஒரு ஒயிட் கலர்ந்து இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் அண்ட் ஒரு ப்ளூ வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே என்ன பண்ணுறீங்க ப்ரோ? இதெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஒரு பிஜிஎம் போட்டு எடுக்கும்போது பிஜிஎம் ஸோ ஃபோட்டோஸ் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவுட்புட் வந்து எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபோட்டோஸும் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு கையில் வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ப்ளூ லீஃப் டீமில் இருந்துட்டு 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எங்களுக்கு விலாகெல்லாம் எடுக்க நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் 2 பேருமே. அண்ட் அவங்களும் வந்து சின்ன விலாக் எடுத்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஷேக்குது நடக்க ஒரு ஷேக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக வந்திருக்கோம். அவங்க நேம் ஆக்சுவலாக எனக்கு தெரியல, மறந்துட்டேன். நம்ம ப்ளூ லீஃப் ஃபோட்டோகிராஃபி நம்ம ப்ளூ லீஃப் ஃபோட்டோகிராஃபிலேருந்து இன்றைக்கி ஒரு ஷூட் வந்திருக்கோம். ஜஸ்ட்டு பிரைடோட நெய் பிரைடு தான் ஓடி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் பிரைடு அண்ட் பையன், கல்யாண பையனும் பொண்ணு இதுதான். இது அருவிகரில் நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்க மக்களே. மோய் 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 மோய். நான் அதில் போட்டுறேன், கரெக்டாக கட் பண்ணிட்டு போர்ட்ரேட்டில் ஒரு வீடியோ நம்ம பிகினர்ஸ் ஃபிலிம் போட முடியுமா அந்த ஆங்கிள். ஒரு நிமிஷம். ரெடி 1 2 3 கோ. வாங்க. ஓகே ப்ரோ, அந்த இடத்துல வரும்போது மட்டும் ஜஸ்ட் ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்தீங்க அந்த இடம். ஓகே, நல்ல ஹாப்பியாக நல்ல ஸ்மைலோட. ஓகே, இந்த இடம் கிராஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா ஸ்மைல் பண்ணுங்கள். சரி, ஜஸ்ட் இந்த இடம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ரெடி? ஃபேஸ் டு ஃபேஸ் நல்லா சிரிச்சிட்டு. ஓகே. அவங்க வந்துட்டு என்னென்னா மெயினாக வந்து ஒரு ஷாட் வந்து நல்லா வரல அப்படின்ட்டா வந்து மறுபடியும் வந்து அதை ரீடேக் எடுத்துகிட்டே இருப்பாங்க, அது நல்லா வரணும் அப்படின்ட்டு. ஸோ அது அவங்களோட ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், நல்லா ஹாப்பி, நல்லா ஸ்மைல், நல்லா ஓப்பன் ஸ்மைல். ஓகே, உங்கள் ஒய்ஃபை பார்த்துட்டு அவங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த வேணுமா போஸா? பார்த்து கீழே பார்த்து. இங்கே இல்லைங்க அவர். அந்த கிளாஸ் பார்த்துட்டு ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இருக்கல லாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு தான் வந்து அவ்வளோ டயர்டாக இருந்து எடுத்து பட் அவங்க வந்துட்டு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக தான் எடுத்துகிட்டே இருந்தாங்க ஃபோட்டோஸ். அண்ட் எஸ், நான் வந்துட்டு இந்த ப்ளூ லீஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நாங்கள் வந்துட்டு அப்படி கிளம்பிட்டு போகிற வழியில் வந்துட்டு ஒரு ஷாப்பில் இறங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட்டு, ஏன்னா கிளம்ப வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 7 மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஷாப்பில் இறங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். லாஸ்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஸ்டார்ட் ஆகிட்டு, பட் இவ்வளோ தூரம் வந்து லாங் லாஸ்டிங்காக நின்றதே வந்து பெரிய விஷயம். நீங்களும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் என்னோடய வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் இதில் காமிக்காத திங்ஸும் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். லைக் பின் பின் வந்து தேவைப்படும். சப்போஸ் ஏதாச்சும் நம்மளுக்கு ட்ரெஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணதாக இருந்தாலும் பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில திங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே செகண்டாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எங்களுக்கு இடம் இல்லை. பட் நாங்கள் வந்துட்டு காரில் தான் வந்து மாற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து செகண்டாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்து போய்க்கோங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட அவுட்புட் வந்துட்டு நான் இந்த வீடியோ எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.